ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹே ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஜங்குக் கூட ஒரு ஹாட் ஸ்டாண்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஹாட் ஸ்டாண்ட் தான். ஹெட்செட் போடாததும் உங்கள் விருப்பம். ஏன்னா நான் திடீர்னு மொக்கையாக முடிச்சிட்டேன்னா அப்புறம் நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் யாருக்கு கீழே கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க, இதெல்லாம் ஒரு ஹாட் ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் தான் ஆயிருக்கும். ஜஸ்ட் 1 வீக். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வீக் தான் ஆச்சு. ஓகேவா? 1 வீக் தான் ஆயிருக்கும். உங்களுக்கும் ஜங்குக்கும் எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் பேசிக்லி ரொம்ப ஷை டைப்பு. எப்படி சொல்கிறது, ஒரு சீக்கில் கிஸ் பண்ணால் கூட அப்படி வைக்கப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஜங்குக்கு அப்படி கிடையாது. ஜங்குக்கு செம்மையாக ரொமான்டிக்கான ஒரு கேரக்டரு. அப்புறம் டபுள் மீனிங்கில் பேசினா கூட உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு ஷை மட்டும் செம்மையாக வரும். மேரேஜ் ஆன அடுத்தலேயே உங்களுக்கும் ஜங்குக்கும் தனியாக ஒரு வீடு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. ஏன்னா பிகாஸ் ஜங்குக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டான். ஸோ உங்களுக்கு யாருமே இல்லை பேசி வைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் மட்டும் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் டிவி பார்த்து அதுவும் போர் அடிச்சிச்சு, ஃபோன் பார்த்தோம் அதுவும் போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் அவரும் நம்மக்கிட்ட கேட்காம இருக்கார், பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்களுக்கு நீங்கள் இப்போ மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரொமான்டிக் சீன்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே நீங்கள் எனக்கு ஏன் இதெல்லாம் ஞாபகம் வருது இப்போது? அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் திரும்ப பார்த்துட்டேன். ஜஸ்ட்டு கிஸ்ஸு சீன் தான், நான் அதே இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிக்காத வயன், அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. உடனே அந்த சைடு வால் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட ஃபோட்டோ தான். ஜங்குக்கு ஃபோட்டோவை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கார், ஆனால் நான் இவர்கிட்ட ஒன்றுமே பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. உடனே என்ன சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. யோசிக்கினா ஒரு சாயங்காலம் வர அந்த டைமிங் வரையும் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்போ ஜங்குக்கு காலிங் பெல் அடிக்கிறாரு. நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் திறக்குறீங்க. அவர் தான் வந்திருப்பார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் திறக்குறீங்க. திறந்த உடனே ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக வெட்டாகி நிற்கிறாரு. உடனே நீங்கள் என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு மலையில் நனைஞ்சிட்டேன்டி. என்ன ஆச்சுன்னா, வெளியிலேருந்து வந்தால் என்ன குளிச்சுட்டா வருவாங்க, மலையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் சரிங்க நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உள்ளே கூப்பிட்றீங்க. ஜங்குக்கு அப்போ நீங்கள் தாப்பால் போடுவீங்க. அப்போ ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாரு உங்களை. அப்போ நீங்கள் தாப்பால் போடும்போது நீங்கள் சாரீ கட்டியிருப்பீங்க. உங்கள் ப்ளவுஸ் ரொம்ப லோ நெக் வச்சு தான் போட்டிருப்பீங்க. ஸோ அவருக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆகுது. அவர் பார்த்துட்டு ஷோ கண்ட்ரோல், பாவம் இன்னசென்ட்டாக இருக்கிறா, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. போகும்போது நீங்கள் எங்கே டவல் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டவல் எடுத்துகிட்டு வரீங்க. டவல் எடுத்துகிட்டு ஜங்குக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக்கு தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி தொடச்சிக்கிட்டே போகிறாரு. என்னது தேங்க்ஸா? ஒய்ஃப்குள்ள தேங்க்ஸாக சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. உடனே நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி எடுத்துகிட்டு கொடுத்தா அதனால தேங்க்ஸ்னு சொன்னேன் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் நான் உங்கள் ஒய்ஃப் தானே, நீங்கள் எதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறீங்க, ஒய்ஃப்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு சிரிச்சிட்டு சரி அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. உடனே நீங்கள் ஐயோ என்னை பார்த்து சிரிச்சிட்டாரு, ஐயோ க்யூட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு குவிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு மேலே தான் நிறையா ரூமு. ஸோ அவர் மேலே போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே குதிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஷோ இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. அப்போ கீழே வந்தோடனே நீங்கள் சாப்பிட்லாமா, சாப்பிட்லாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களுக்கு கூப்பிட்டுட்டு வராரு. நீங்கள் ஜங்குக்கு டைனிங் டேபிளில் உட்கார சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு வரீங்க. டிஷ்லாம் எடுத்துகிட்டு டேபிளில் வைக்கிறீங்க. டேபிள் வச்சுட்டு அத்தை உங்களுக்கு ஒன்று பிடிக்கும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்தாங்க, அதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா கிராம்பு கிரேவி எடுத்துகிட்டு வைக்கிறீங்க. உடனே ஜங்குக்கு ஸோ எங்கள் அம்மா ஐயோ அத்தையா நீ
கொடுத்து விட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். உடனே நீங்கள் ஏங்க உங்களுக்கு பிடிக்காதா, உங்களுக்கு பிடிக்கும் தானே அதான் சொன்னாங்க அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எனக்கு பிடிக்கும்டி, பிடிக்கும் தான் சாப்பிடுவேன், ஏன் ஒன்றும் பிடிக்காதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு அது சரியாக ஈட் பண்ண தெரியாது, ஸோ அதனால் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி 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 சாப்பிட்றேன் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு அது சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி அப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நிறைய வச்சு சாப்பிட்றாரு. நீங்கள் உடனே ஏங்க அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இதோடைய எஃபர்ட் உனக்கு தரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன எஃபர்ட்டா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அதுவா இல்லைடி, இது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. உடனே நீங்கள் சரி ஆனால் எனக்கு பிடிக்காது அது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி சரி ஒரு நானே சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து ஜங்கு சொல்கிறாரு. உடனே நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே ஜங்குக்கு வந்து சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ படுத்து தூங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் இல்லைங்க எனக்கு தூக்கம் வரல, நான் கொஞ்சம் நேரம் புக்ஸ் படித்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்னரில் நீங்கள் ஒரு கார்னரில் உட்காந்துட்ருக்கீங்க பெட்டில். அப்படியே ஜங்குக்கு வந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்து புக்ஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க, புக்ஸை பார்த்து படிச்சுட்ருக்கீங்க. உடனே அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. நீங்கள் உடனே ஜங்குக்கிட்ட ஏங்க எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு உடனே வந்து அப்படின்னா எழுந்து போய் குடி, அதாவது என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இது வந்து பயமாக இருக்கா, அதுதான் ஏண்டி இங்கே நான் இருக்கேன் நீ இருக்க அப்புறம் என்ன உனக்கு பயம் அப்படி வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் இல்லைங்க கீழே போகணும்ல, அங்கே இருட்டாக இருக்கும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஸோ சரி போ ஏஞ்சி போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் நான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன ஏஞ்சி போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஐயோ நானும் வரேன்டி ஏஞ்சி வாடி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜங்குக்கு முன்னாடி போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை பின்னாடி பிடிச்சிட்டே போகிறீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு படிக்கட்டாக மெதுவாக எடுத்துக்கிறீங்க. இப்போ வந்து 2வது ஸ்டெப் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 3வது ஸ்டெப்பில் காலை வச்சிடுறீங்க. காலை வச்சோடனே உங்களுக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகிடுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே முன்னாடி போய் விழுகிற மாதிரி போயிட்டு அவர் வந்து அந்த ஹேண்டில் இருக்கும் இல்லையா நம்ம படிக்கிட்டே இறங்கும்போது அந்த இதை வந்து பிடிச்சிக்கிறாரு. உடனே நீங்கள் எங்கே யாரும் என்ன தள்ளி விடுறாங்க, எங்கள் ப்ளீஸ் எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. உடனே நீங்கள் எங்கே சிரிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு ஒன்றே ஏண்டி நான் ஹக் பண்ணி தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு நான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு உடனே நீ ஹக் பண்ணிட்டு இருக்கதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் நான் எங்கள் பயத்தில் இருக்கேன், நீங்கள் என்னங்க பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஐயோ வந்து என் மேலே படமோனே எனக்கு இன்னும் ஆகுதுடி விட்ரு என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்னங்காச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இருக்கனே நண்டை ஊற்று ஊடாகிட்டேன் இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நீங்கள் அப்படின்னா என்ன அப்படி வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு ஷோல்டர் மேலே விழுறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்து பிடிச்சி உங்களை நிற்க வைக்கிறாரு. உடனே நீங்கள் கையெடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கையில் எடுக்க முடியாது அப்படி சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் நான் என்ன சொல்லணும் கையெடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இல்லை இது முன்னாடி ஏதோ கேட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் மூடா ஆகுதுன்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன எங்கள் கையெடுங்க கூசுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்படின்னா உன்னை பார்த்தா டெம்ட் ஆகுதுன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் நான் என்ன ஃபுட்டா டெம்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஆமாண்டி நீ என் பொண்டாட்டியில் உன்னை பார்த்தா நீ டெம்ட் ஆக தான் செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள்
"ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? தண்ணி தான் எடுக்காம தள்ளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து விலக்கி விட்டு போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே தான் உங்களை மேலேருந்து அப்படியே கீழே வரையும் அப்படியே உங்களை ஸ்கேன் பண்ணுறாரு. நீங்கள் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே வந்து ஜங்குக்கு வந்து "தண்ணி எடுத்துட்டியாடி?" அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் எடுத்துட்டேங்க, வாங்க போகலாம்" அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை முன்னாடி விட்டுட்டு அவர் பின்னாடி நடந்து வராரு. பின்னாடி நடந்து வரப்போ அவர் உங்களையே தான் பார்த்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே செம்ம ஹாட்டாக இருக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஐயோ அந்த நண்டு வேறு சாப்பிட்டு என்னால் இருக்க முடியலையே, வேறு செம்மையாக இருக்கிறா, ஷவ் கண்ட்ரோல் பண்ணுறா ஜங்குக்கா, இன்னோசென்ட்டாக இருக்கிறாடா, ப்ளீஸ்டா கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் பாட்டு அமைதியாக இருக்கிறாரு. பட் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் வந்து செம்ம ஹாட்டாக இருக்கிறீங்க இன்றைக்கின்னு பார்த்து. அவர் கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி செக்ஸியாக தெரியுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே பெட்டில் வந்து படுத்துக்கிறாரு. ஜங்குக்கு பெட்டில் படுத்தோடனே நீங்கள் "எங்கே ஒர்க்கு முடிஞ்சுதா?" அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து "முடிஞ்சதுடி" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் "லைட் ஆஃப் பண்ண வேணாங்க, நான் கொஞ்ச நேரம் புக்ஸ் பார்க்குறேன்" அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஏன் லைட் ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் "இல்லை புக்ஸு படிக்கணும், உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அப்படியே போய் அந்த சோஃபாவில் உட்காந்து நைட் லேம்ப் வச்சு படிச்சுக்கிறேன்" அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து "எனக்கு லைட் ஆஃப் பண்ணால் தாண்டி தூக்கம் வரும்" அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்களும் வந்து அப்போ நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் வந்து புக்ஸ் படிக்கணும், ஸோ அதனால் நான் வந்து சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் உங்கள் சோஃபா இருக்கும். அதாவது உங்கள் ரூம் உள்ள அது ஒரு சின்ன சோஃபா மாதிரி இருக்கும். அந்த சோஃபாவில் உட்காந்து நீங்கள் பாட்டுன்னு உட்காந்து புக்ஸ் படிச்சுட்ருக்கீங்க நைட் லேம்ப் வச்சுட்டு. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அந்த நைட் லேம்ப் லைட்டுக்கும் நீங்களும் அப்படியே அந்த புக்ஸோட பேஜை திருப்ப அவங்க கண்ணை அந்த சைடு போகுது, அதெல்லாம் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவர் தூங்கவே இல்லை, உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அங்கேருந்து பார்க்க உங்களுக்கு ஜங்குக்கு தூங்குற மாதிரி தான் தெரியுது. நான் ஒரு படுத்திருக்க பொசிஷனில் தான் படுத்து அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் வந்து ஜங்குக்கு தூங்க தான் செய்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கமாக வருது. நீங்கள் அப்படியே வந்து படுத்துக்கிறீங்க. படுத்தோடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே தூக்கத்து உங்கள் மேலே ஹேண்ட்ஸ் போடுறாரு. நீங்கள் ஒன்று "யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா யாரும் இல்லை, ஜங்குக்கு தான். ஜங்குக்கு வந்து உங்கள் மேலே ஹேண்ட் போட்டு அப்படியே வந்து உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. உடனே நீங்கள் இவர் வேறு ஏன் இப்படி ஹக் பண்ணுறாரு, எனக்கு கூசுது உடம்பெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அமைதியாக அப்படியே படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து உங்கள் முதுகில் வந்து கிஸ் பண்ணுறாரு. உடனே நீங்கள் ஏன் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து விடலை, அவர் அப்படியே உங்கள் ஷோல்டரு அப்படின்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உடனே நீங்கள் எங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து தூக்கத்துலேயே "என்னடி" அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் ஏஞ்சிருங்க, தள்ளி படுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு உடனே இதெல்லாம் ஹக் பண்ணால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இப்படி தாண்டி படுறி அப்படின்றாரு. உடனே நீங்கள் அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் தப்புலாம் இல்லாட்டி பொண்டாட்டிகிட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, ப்ளீஸ் தள்ளி படுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. உடனே நீங்கள் நான் அப்படி சொல்லலை, எனக்கு கூசுது அதனால தான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து திரும்பி படுத்துக்கிறாரு கோச்சிக்கிட்டு. உடனே நீங்கள் கோச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஷர்ட்டை பிடிச்சி ஒழுக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அமைதியாக படு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் சாரிங்க, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அமைதியாக பாடுன்னு சொன்னானா பாடு, தேவலாம் பேசிகிட்டு இருக்காதா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்களும் வந்து இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து திரும்பி படுத்துக்கிறீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே வந்து குளிச்சுட்டு வந்து உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படி தான் ஏந்திக்கிறாரு. ஏஞ்சி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து காலையில் எப்படி மூடு ஏற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி ஏஞ்சி ரெஸ்ட்ரூம் போயிடுறாரு. உடனே நீங்கள் இவர் இன்னும் கோச்சிக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நம்ம இதை நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஃப்ரெஷ்ஷெலாம் ஆகிட்டு வராரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோடனே நீங்கள்
இங்கே சாப்பிட போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து எதுவுமே பேசல. அவர் பாட்டு முன்னாடி நடந்து போயிட்டா இருக்காரு. உடனே நீங்கள் ஏங்க ஏங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், இவர் வேறு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மின்னுக்கு தான் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி ஹலோ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. மின்ன வந்து என்ன மச்சான் நிறைய மஜாவா அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் என்னடி இப்படிலாம் கேட்க, எனக்கு அப்படிலாம் என்னன்னே தெரியாதுல்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து மின்னு சொல்கிறா, உங்கள் அப்பா உன்னை இன்னசென்ட்டாகவே வளர்த்துட்டாரி, அதாண்டி உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து இப்போ அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே வந்து மின்னு சொல்கிறா, என்னடி உன் புருஷன் தான் சொன்னானா அப்படின்னு வந்து மின்னு கேட்குறா. உடனே நீங்கள் ஆமாம் மச்சான், அவர் என்கிட்ட கோச்சிக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து மின்னு வந்து என்னடி நீ என்னடி பண்ண அவனுக்கு ஏற்றுற மாதிரி அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் அது ஒன்றும் இல்லை மச்சான், நேற்று நைட்டு என்னை ஹக் பண்ணாரா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னது அப்படின்னு கேட்குறா. உடனே நீங்கள் ஏன்டி ஹக்கு தானேடி சொன்னேன், அது தப்பு தானே, அதை தான் நான் சொன்னேன். அவர் ஹக் பண்ணி என்னோடய ஷோல்டர்லாம் கிஸ் பண்ணார், அதான் நான் தப்பு தானே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இதெல்லாம் நார்மல் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு கஷ்டமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. முன்ன உடனே சிரிக்கிறா, உளுந்து சிரிக்கிறா. உடனே நீங்கள் ஏன்டி சிரிக்கிற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே முன்ன இதெல்லாம் சத்தியமாக உனக்கு புரியாதுடி நான் சொல்லக்கூட அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் போடு எல்லாமே இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, நான் நல்லா தானே சொன்னேன், அதெல்லாம் தப்புன்னு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து மின்னு சொல்கிறா, நீ கூட இருந்த வரைக்கும் தான் எனக்கு கஷ்டம்னு நினச்சேன், நீ வேலைக்கு போயும் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீடி அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் நான் என்னடி ஒன்று கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உனக்கு ஒன்றுமே புரியாததாண்டி எனக்கு கஷ்டமே அப்படின்னு வந்து சொல்கிறா. நீ சொல்ல எனக்கு புரியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து மின்னு ஐயோ நான் இந்த ஜென்மத்தில் உனக்கு சொல்லி கொடுத்தா கூட உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் சரி போ, நீ ரொம்ப தான் பண்ணுற, நீ சொல்லவே வேணாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னும் சரி விடு, வரியா கேம் விளாட்லாம் அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் கேமா என்ன கேம் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே வந்து மின்னு சொல்கிறா, ட்ரூத் ஆர் டேர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறா. ட்ரூத் ஆர் டேரா, நம்ம என்ன சின்ன பசங்களாம் ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறதுக்கு அப்படின்னு வந்து உடனே மின்னு ஏய் வரியா இல்லையாடி அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் வந்து சரி அவர் வர டைம் ஆகிடுச்சி, சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மின்னிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃபோனில். உடனே அவள் வந்து சொல்கிறா, சரி ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே வந்து நீங்கள் வந்து ட்ரூத் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து மின்னு கேட்குறா. மின்னு உடனே சரி நான் கேட்குறதுக்கு உண்மையாக பதில் சொல்லலாம் ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்களும் சரி கேளு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே மின்னு உனக்கும் ஜங்குக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் அப்படி என்ன தூங்க தானே செய்வாங்க, தூங்க தானே செய்யணும், அது என்ன அது நடந்துச்சான்னா புரியலடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று மின்னு ஐயோ நீ சொல்கிறதே தெரியுது ஆன்சர், சரி விடு அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் உடனே இருடி நான் என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு வந்து ஷோ அதான் எதுவும் நடக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்னது நீ சொல்லி எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் இருடி சொல்கிறது கேளுடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னும் சரி சொல்லு அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் அன்றைக்கி நைட்டு நான் ரெடி ஆனேன்னா, ரெடி ஆனதுக்கப்புறம் எனக்கு கையில் வந்து பால் கொடுத்தாங்க. பால் கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அண்ணியும் வந்து என்னை கூப்பிட்டு போய் ரூமில் விட்டாங்க. ரூமில் விட்டதுக்கப்புறம் வந்து நான் போய் அந்த மில்க் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கிட்ட கொடுத்தேன். ஜங்குக்கு உடனே அதை பாதி குடிச்சிட்டு என்கிட்ட கொடுத்தாரு, இது நீ குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நானும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மில்க் வாங்கி நானும் பாதி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் என்னை பார்த்துட்டே இருந்தாரா, நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஏன் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை உனக்கு தெரியுமா என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன்
எப்போவுமே தனியாக தூங்கணும், இன்னையிலேருந்து உங்கள் கூட தூங்கணும் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் அப்படியே என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு ஆக்வர்டாக. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது, நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமோன்னு நினச்சி நான் தான் வந்து அவர்கிட்ட எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னேன். அவர் வந்து சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிட்டாரு, நானும் தூங்கிட்டோம். இதான் மச்சான் நடந்துச்சு. உடனே மின்னு வந்து ஐயோ பாவண்டி ஜங்குக்கு அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் ஏன் பாவம், ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து மின்னு சொல்கிறா, அவர் உன்னை கட்டிக்கிட்டால அதான் பாவம் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் ஏன் நீ அப்படி சொல்கிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து மின்னு சொல்கிறா, உனக்கு போக போக புரியும்டி அமைதியாக இருடி அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மின்னிக்கிட்ட கேட்குறீங்க. உடனே மின்னு வந்து நான் வந்து டேரை எடுத்துக்கிறேன்டி அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து டேரா ஓகே ஓகே இப்போ நீ மாட்டின பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பக்கத்தில் அண்ணா இருக்கானா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே மின்னு வந்து அவன் இங்கே தான் இருக்கான், அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி நான் சொல்கிறது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அண்ணா பக்கத்தில் உட்காந்துட்டு பளிச்சுன்னு ஒரு அடி அண்ணா கன்னத்தில் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு வந்து அவன் அடித்தான் திருப்பி என்னை அடிக்க மாட்டான்டி அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் அடிக்க மாட்டார்ல அப்புறம் என்ன, அப்படியே அழுவுற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. மின்னு ஒன்று ஐயோ இது ஒன்றுக்கெல்லாம் எங்கேருந்து நான் புரிய வச்சு ஐயோ என்னால் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் அதெல்லாம் முடியாது மின்னு, போ நீ பண்ணு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து மின்னு வந்து சரி அழுக்காத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு போயிட்டு அடிக்கடத்தில் பளிச்சுன்னு அடிச்சுட்டு வந்துடுறா. அவன் வந்துட்டு இங்கே நெல்லு எதுங்கடி என்ன அடித்த அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். உடனே மின்னு அது உன் தங்கச்சி தான் டேர் சொன்னான் அதனால தான் அடித்தேன் அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் ஃபோன் கால்லேருந்து அண்ணா நான் தான் சொன்னேன் அவளை அடிக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அண்ணி வந்து ஃபோனை வாங்கிட்டு தங்கச்சிம்மா அண்ணனை நல்லா நீ அடி வாங்க வைக்கிற அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். உடனே நீங்கள் சாரிண்ணா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சரி விடு அது ஒரு விதத்தில் நல்லதான் அப்படின்னு வந்து அண்ணி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் வந்து சரிண்ணா நீங்கள் மின்னுக்கிட்ட ஃபோன் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு வந்து ஃபோனை வாங்கிட்டு குட்ரா ஃபோனை போடா அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே அண்ணி வந்து இன்னைக்கு ஒன்று பனிஷ்மெண்ட் இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். ஒன்று மின்னு வந்து போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் என்னையாச்சு என்ன போச்சு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து மின்னு ஷோ உனக்கு அதெல்லாம் புரியாதுடி அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் சும்மா எதுக்கு எடுத்தாலும் புரியாது சொல்லாதடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து எப்படி என்ன பண்ணால் உனக்கு எனக்கு புரியும்னு சொல்லு, அது மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு வந்து கிடச்சிதுடா சான்ஸுன்னு சொல்லிட்டு இவளையும் எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து உங்ககிட்ட ஒரு டேர் சொல்கிறா. சரி இப்போ நீ டேர் தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி ஓகே நான் டேரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு வந்து ஜங்குக்கு வந்துட்டானா அப்படின்னு வந்து மின்னு கேட்குறா. உடனே நீங்கள் அவர் இன்னும் வரல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு வந்து சரி ஓகே நான் டேர் சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வந்து நீ சொல்லு, இல்லைன்னா உனக்கே புரிஞ்சிடும் நீ நான் இத்தனாலாம் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. உடனே மின்னு வந்து சரி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் சொல்லடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு வந்து நான் இப்போ சொல்கிறப்போ உனக்கு ஆர்வமாக இருக்கும், ஆனால் உனக்கு அது நடந்ததுக்கப்புறம் உனக்கு பாரு நீ என்னை எப்படி கழுவி ஊற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் ஏன் இப்போ சிரிக்கிற, இவ்வளோத்தனமாக பேசுகிறியாடி நீ, உன்னை நம்ப எதாவது பண்ணலாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று மின்னு வந்து மின்ன நம்பினவர் கைவிடப்படார் அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் என்னவோ தெரில சொல்லு அப்படின்னு வந்து மின்னிக்கிட்ட கேட்குறீங்க. மின்னு உடனே ஜங்குக்கு வருவான்ல, ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, குடுன்னு ஓடி போய் அவன் பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டு காசு எடு அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்கள்
அவரோட ஃபேன் பேக்கெட்லேருந்து நான் காசு எடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் மின்னிக்கிட்ட கேட்குறீங்க. உடனே மின்னு வந்து எக்ஸாக்ட்லி அதே தான் அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்களும் வந்து இவ்வளோந்து சொல்கிறது தான் எவ்வளோ சீன் போட்டியாடி நீ அப்படின்னு வந்து மின்னிக்கிட்ட கேட்குறீங்க. உடனே மின்னு வந்து சிரிச்சிட்டு ஐயோ ஐயோ நீ இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்கிற வயன் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஒன்று நீங்கள் ஏய் என்னடி சப்பையாக தானே கொடுத்துருக்க, இதெல்லாம் நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன் இந்த டேர்லாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மின்னு வந்து ஓகே ஓகே அப்புறம் ஈஸியாக டஃப்பானு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. உடனே நீங்களும் வந்து சரி வெயிடி நாளைக்கு நான் டேரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடுறீங்க. இந்த சைடு மின்னு மச்சான் இன்னைக்கு காலி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்ருக்கா. ஒன்று அப்போ தான் மின்னுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ இவன் டேர் பண்ணன்ற பேரில் என்னையும் வேறு கோத்து விட்டு போயிட்டாலே, இவன்கிட்ட நான் எப்படி பாடுபட போகிறேன்னு தெரில அப்படி சொல்லிட்டு மின்னு வந்து போயிடுறா. அப்புறம் நீங்கள் வந்து இந்த சைடு தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு எப்போ வருவான், நம்ம அந்த டேர் எப்போ கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து ஜங்குக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறான். நீங்கள் குடுன்னு ஓடி போய் திறக்குறீங்க கதவை. திறந்தோடனே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான் அவங்கள பார்த்து. நீங்களும் வந்து ஜங்குக்கு வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிட்டோடனே ஜங்குக்கு வந்து பொண்டாட்டி சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உள்ளே போயிடுறான். நீங்களும் வந்து பின்னாடி டோர்லாம் லாக் பண்ணிட்டு வரீங்க. அப்போ வரும்போது உங்களுக்கு வந்து அந்த டேரை பண்ணிடலாமா இப்போவே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்ன திங்க் பண்ணிகிட்டே இருக்க, யார் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான். உடனே நீங்கள் யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து பின்ன என்ன ஆச்சுடி அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இரு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போகிறான். அப்போ நீங்கள் அச்சோ அவர் இந்த வேனில் தான் காசு வச்சுருப்பாரு, காசு எடுக்கலன்னா முன்ன வர திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. உடனே வந்து நீங்கள் குடுன்னு ஓடி போய் ஜங்குக்கு பக்கத்தில் போயிட்டு எங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றீங்க. உடனே ஜங்குக்கு வந்து திரும்பி பார்க்கலாம் அவங்கள. உடனே ஜங்குக்கு பார்த்துட்டு உடனே நீங்கள் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பேக்கெட் உள்ள கை விட்டுடுறீங்க. கை விட்டு காசை எடுத்துடுறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே ஜங்குக்கு வந்து ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாரு ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸில். உடனே நீங்கள் நாங்கள் 2:30 கேம் விளாண்டோமா அதனால தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வேறு மாதிரி மூடு போயிடுது அவருக்கு. அவர் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் ஒன்று என்னங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு ஒன்று பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் நான் எதுவும் பண்ணல, முன்ன தான் அதை சொன்னா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து முன்ன சொன்னாலா, அப்பா என் தங்கச்சி எனக்கு ஏற்ற மாதிரியே சொல்லியிருக்கிறா அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. உடனே இந்த காசை வந்து நீங்கள் வந்து ஜங்கு கையிலேயே கொடுத்துட்றீங்க. ஜங்குக்கு வந்து இதை வாங்கிட்டு இது எதுக்கு எனக்கு இது தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் எங்கே சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சாப்பிட தான் போகிறேன், ஒன்று தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து இனிமேலேருந்து நான் ஒன்றை தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுறாரு. உங்களுக்கா ஒவ்வொரு நிமிஷம் படன்னு இருக்குது, ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது. உங்களுக்கு ஹார்ட் சவுண்டு உங்கள் ஹியர்ஸ்கிட்டே கேட்குது நல்லா. அந்தளவு உங்கள் ஹார்ட் வந்து செம்மையாக ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்குது. ஒன்று நீங்கள் இவர் என்ன சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து ஜங்குக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். மேலே ஷர்ட்லெஸ்ஸாக தான் வரான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து பொண்டாட்டி அப்படின்னு வந்து கூப்பிட்றான். ஒன்று நீங்கள் என்னங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சர்வ் பண்ணுறி என்னடி அப்படி நிற்கிற அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஒன்று நீங்கள் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நீ சாப்பிட்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இப்போவே சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இழுத்து அவர் லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. உடனே நீங்கள் என்னங்க என்ன பண்ணுறீங்க விட்டுங்க என்ன அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து புருஷன் தானே அப்படியே உட்காரு அப்படின்னு வந்து அவர் பாட்டு சொல்லிகிட்ருக்காரு.
நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஜங்குக் வந்து ஏய் மட்டிலெல்லாம் உட்காந்துன்னு இப்படி சினுங்காதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து உங்கள் ஹியர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் உடனே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே வந்து ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எங்க எங்க என்னங்க பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி கோசுது, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்து ஷோ கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு என்ன ஃபீலிங்னே சொல்ல தெரில, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்று சரி சாப்பிடாத செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக் அண்ணே ஒன்று சாப்பிடவா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் சாப்பாடு தானே சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் வந்து நீ இன்னசென்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குடி, ஆனால் நான் உன்னை இப்படி டீஸ் பண்ணுறது உனக்கு சுத்தமாக புரியலல்ல அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் எனக்கு புரியல, நீங்கள் டீஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் வந்து அப்படியே தான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் உடனே நீ சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஆஹா இல்லை வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக் வந்து நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ஸ்டாமினா அதிகமாகிடும், அப்புறம் நீ தான் பாவம் அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் என்னங்க ஒன்றுமே புரியலை நீங்கள் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக் உடனே ஏய் நான் வெளில சாப்பிட்டு வந்துட்டேன்டி, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சக்ஸஸ் ஆகிடுச்சா, அதான் நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. உடனே நீங்கள் சரி நீங்கள் என்னை இறக்கி விடுங்க, நான் அந்த சேரில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்து அதெல்லாம் வேணாம், இங்கேயே உட்கார், இங்கேயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் முதுகில் அப்படியே ஹெட் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக் வந்து பா செம்மையாக இருக்கு ரெடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவரோட ஃபேஸ் வச்சு உங்கள் முதுகில் வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, எனக்கு கூசுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சி. ஜங்குக் அதெல்லாம் பார்த்துட்டு இந்தாட்டி மூடாகுதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் அப்படின்னா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக் வந்து ஷோ என்ன சொன்ன பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு, பேக் ஹக் பண்ணுறாரு. உடனே நீங்கள் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க, தள்ளி போங்க, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் வந்து என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் ஜங்குக் அப்படியே பார்க்குறீங்க. கேட்குறது வந்து சொல்கிறீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்களும் வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் வந்து ஐ ஆல்சோ லவ் யூ டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜங்குக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட லவ் யூ சொல்கிறாரு. நீங்களும் வந்து செம்ம ஹாப்பி. நீங்களும் வந்து லவ் யூ டூ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் வந்து சரி லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் உடனே அதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்குறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஜங்குக்கை பார்த்து கேட்குறீங்க. ஜங்குக் உடனே ஐயோ இன்னசென்ட் பொண்ணட்டே கட்டினாலும் கட்டினா பாவண்டி, நான் எவ்வளோ நேரம் தான் என்னோட அடக்கி வச்சுட்ருப்பேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் என்ன பேசுனீங்க ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக் உடனே வந்து உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்கள் உடனே என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக் உடனே அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு உங்கள் ரூமுக்கு தான். தூக்கிட்டு போய் அப்படியே உங்களை பெட்டில் போடுறாரு. நீங்கள் உடனே என்னங்க தூங்கத்தானே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்து கூப்பிட்றீங்க. ஜங்குக்கு வந்து தூங்க போகிறோம்ல, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக் உடனே இப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த வாய்ஸ் டோனில் பேசும்போது உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே வெக்கப்படுறீங்க. ஜங்குக் வந்து பா நீ ஃபஸ்ட் டைம் வெக்கப்பட்டு பார்க்குறேன்டி, செம்மையாக இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே உங்களுக்கு இன்னும் வெக்க வருது. நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு உங்கள் ஃபேஸ் அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் வந்து உங்கள் ஹேண்ட்ஸ்லாம் எடுத்து விட்டு சரிடி பொண்டாட்டி
இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் உன்கிட்ட கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்று நீங்கள் அது எங்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்று எங்கே போதும் விட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து முடியாதடி இன்னும் நிறைய ஆள் இருக்கு அமைதாரு அப்படின்றாரு. நீங்கள் ஒன்று என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. ஜேகே ஒன்று அமைதியாரு, நான் பண்ணுறத மட்டும் ஃபீல் பண்ண ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்று நீங்களும் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, பயமாக இருக்கானா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் சீக்ஸு, உங்கள் ஐஸு, உங்கள் ஃபோர்ஹெட் எல்லாத்துலேயுமே அப்படியே கிஸ் பண்ணுறான். பொண்டாட்டி லவ் யூடே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்து லவ் யூ ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த கிஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவர் அவ்வளோ லவ்வோடு உங்களுக்கு தராரு. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸெலாம் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் எங்கள் தப்பு இதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்று புருஷன் பொண்டாட்டியோட எல்லாம் தப்பே கிடையாதுடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்று நீங்கள் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்று உனக்கு பேபி வேணுமானவா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் அண்ணே பேபி வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் பண்ணால் தானேடி பேபி வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று என்ன பண்ணால் பேபி வரும் ஜங்குக்கா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஜங்குக்கு அண்ணே இதெல்லாம் பண்ணால் தான் பேபி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று அப்படியே அமைதியாக பார்க்குறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டேன், ஸ்லோவாக உனக்கு வலிக்காமல் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்து உங்களுக்கு என்னன்னே தெரியல, நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்லலாம் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படியே வேறு மைண்ட் செட் போயிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டை வந்து ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று ஜங்குக்கா போதும் வலிக்குது எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கண்ணே கொஞ்சம் புருஷனுக்காண்டி பொறுத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கும் அப்படியே மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகுது. நீங்களும் அந்த ஃபார்முக்கு வந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு ஹி ஸ்டார்டட் டூ ஹிஸ் ஒர்க்குடா. அவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு பெயினாக இருக்குது. நீங்கள் வந்து ஜங்குக்கா ப்ளீஸ் போதும் ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப அழுக்குதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கண்ணே ஒரேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் டே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று எங்கள் போதுங்க எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கே போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒன்று ஜங்குக்கா போதும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டே லவ் யூடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஹாட்டான மேக்கோவர் செக்ஷன் முடியுதுடா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அண்ணே பொண்டாட்டி அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் ஒன்று அங்கே இதுக்கு மாதிரிலாம் கிடையாது அக்கண்ணே பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் 4 rounds போயிட்டீங்க, என்னால் முடியல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்று சரிடி அதுக்கு இல்லை, சும்மா தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று சும்மா கூட கூப்பிடாதீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே ஜங்குக்கு சேஸில் படுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு ஒன்று பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று என்னங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்று தேங்க்ஸ் டே, தேங்க்யூ ஸோ மச் டே, நான் நேற்று எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று பரவாயில்லைங்க தேங்க்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்று இந்த வக்கப்பட்டின தாண்டி நேற்று என்னை மூடு மாற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று ஜங்குக்கு செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க.
என்ன பொண்டாட்டி உனக்கு இப்போல்லாம் புரியுதா அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறாரு. நீங்கள் அண்ணே இப்போ எனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அண்ணே ஏங்க சிரிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இன்னும் சிரிப்பு வருது. நீங்கள் உடனே வந்து போங்க உங்கள் பேச்சுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்போது நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் உடனே இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட் வந்து முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கடா. இதுக்கு வந்து இன்னொரு செகண்ட் பார்ட் வந்து போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.